இரவில் உயிர் பெறும் 2 கடவுள் சிலைகள். 2வது இடத்துல மாயாப்பூர் நரசிம்மர் கோயில். இந்த கோயிலுக்குள்ள ஒரு நரசிம்மர் சிலை இருக்குது. அந்த சிலையில தான் உச்சக்கட்ட மர்மமே இருக்குது. காரணம், அந்த சிலையோட கண்கள் திடீர்னு ரெட் கலரில் அப்படி பயங்கரமாக சிவப்பாக மாறுமாமா. அதை பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக, ரொம்பவே கோரமாக இருக்கும். அதாவது ஒரு சிங்கம் நம்மளை பார்த்து கோவப்பட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி ஏன் கண்ணு சிவக்குதுன்னா, அந்த கோயிலுக்குள்ளே கெட்டவங்களோ இல்லை கெட்ட எண்ணத்தில் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்க காலி விடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிகுறியாக அந்த நரசிம்மர் தன்னோட கண்ணை சவுப்படுத்தி காட்டுவார். ஸோ அப்படி கண்ணு சவுப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கே தோணும், நம்ம கெட்ட எண்ணத்தோட தான் உள்ளே வந்திருக்கோம், நமக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து இங்கே ஓடி போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஏன் இந்த நரசிம்மரோட கண்ணு சிவப்பாக மாறுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்குமே அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. முதல் இடத்துல சிக்கல் சிங்காரவேலன். இங்க இருக்கிற முருகனுக்கு கொடங்கொடமா அப்படியே வேர்வை ஊத்துமாமா. சூரபத்மனை வதம் பண்றதுக்காக வேலு வாங்குறதுக்காக பார்வதி இருக்கிற இடத்துக்கு முருகன் ஊர்வலம் போறாரு. அப்படி ஊர்வலம் போகும்போது பாத்தீங்கன்னா முருகனுக்கு கொஞ்சம் கூட வேர்க்காது. அந்த வேர்க்கிற அறிகுறியே தெரியாது. ஆனா பார்வதி கையில் இருக்கிற அந்த வேலை வாங்கிட்டு முருகன் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும்போது அவரோட முகத்துல ஏகப்பட்ட வேர்வை அப்படியே கொடங்கொடமா தண்ணி ஊத்துமா. தொடக்க முருகனோட முகத்துல இருந்து ஏகப்பட்ட வேர்வை அப்படியே சுரந்துகிட்டே இருக்குமாமா. பார்வதியோட ஒட்டுமொத்த சக்தியால் உருவான ஒரு வேலை யார் தொட்டாலுமே உங்களுக்கு பயமோ ஒரு மரியாதை இருக்கும். அதன் காரணமாக தான் அந்த முருகன் சிலையிலிருந்து ஏகப்பட்ட வேர்வை ஊத்துதாமா.